எனக்கு யாரும் அப்பாயின்மெண்ட் அந்த லெட்டர் தர தேவையில்லை தானே. அப்ப ஒரு ஆள் இப்படி நடந்து கொள்றாருன்னா நான் முதல்ல ஒப்சர்வ் பண்ணணும், இவர் ஏன் இப்படி நடந்து கொள்றார். சும்மா தேவையில்லாத விஷயத்துக்கே டென்ஷன் ஆகுது, கோவப்படுறது. ரெண்டா பேக்ரவுண்ட்ல நிறைய ரீசன் இருக்கும். நாங்க நினைப்போம் அந்த சம்பவத்துல தான் அவர் கோவப்படுறாரு. அது இல்ல, அவர் சின்னல இருந்து வளர்ந்த சூழலா இருக்கலாம், அவை நடத்தப்பட்ட விதங்களா இருக்கலாம், பல விஷயங்கள் இருக்கலாம். அல்லது அவர் தனக்குள்ள நிறைய எதிர்பார்த்ததும் கனவுகளும் அப்படி இப்படி இருந்தால் வாழ்க்கையில நடக்காம போயிருக்கலாம். எல்லாமே கொலாப்ஸ்ட் ஆகி இருக்கலாம், எல்லாமே ஒரு யூட்டர்ன் எடுத்திருக்கலாம், பல விஷயங்கள். அப்ப முதல்ல நான் என்ன செய்யணும், அவருக்கு ட்ரீட்மெண்ட் தான் செய்யணும். என்னத்துக்கு ட்ரீட்மெண்ட்? அடுத்து பழைய பழைய காயங்கள், பழைய பழைய என்னென்னமோ அதை நீங்க அட்டென்ட் பண்ணினீங்கன்னா அவர் அப்படியே பூனைக்குட்டி ஆயிடுவார், பூனைக்குட்டி ஆயிடுவார், ஒரு குழந்தை ஆயிடுவார். ஏன்னா அவற்ற பிரச்சனையை புரிஞ்சு கொள்றதுக்கு இந்த உலகத்துல ஆட்கள் இல்லை. ஆனா எல்லாருமா சேர்ந்து ஒட்டுமொத்தமா அவருக்கு ஒரு சீல் அடிச்சிருவினா அவர் சரியான முன் போவார். அவர் ஒரு டென்ஷன் தேர்வலி, மனுஷரோட மனுஷரா கதைக்காதந்தால் சொல்லிடுவினமெல்லோ. ஆனா கிட்ட போறது ரொம்ப கஷ்டம். ஆனா போகலாம். யாரால? யாரால? சரியான அன்பு, அக்கறை, இரக்கம், உதவி செய்யணும் என்ற ஒரு கருணை உள்ளம். அந்த நாங்க ஒரு மனுஷரோட கதை கேட்க எங்களோட வார்த்தைகளை விட உரத்து பேசுறது எது சொல்லுங்க பாப்போம்? எங்களோட உணர்வுகள். எங்களோட உணர்வுகள் தான் மெத்தவையில போய் டச் பண்ண. நான் பேச, நீங்க இவ்வளவுதான் கத்தி கத்தி விளங்கப்படுத்துங்க ஒரு மனுஷருக்கு, இவ்வளவு திறமையா விளங்கப்படுத்துங்க. ஆனா எங்களோட உணர்வுகள் தான் அவையில நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸை தான் கொண்டு போவினா, சப்ஜெக்ட விட்டுட்டு போயிடுவீங்க. நல்ல இப்ப சில பேர் நீங்க கேட்டு பாருங்க, இங்க போயிட்டு வந்தா எப்படி இருந்தது, நல்லா இருந்தது, நல்லா தான் இருந்தது. என்ன நல்லா இருந்தது அது சொல்ல தெரியாது, வார்த்தைகளால சொல்ல தெரியாது. ஆனா நல்லா இருந்தது. அந்த நல்லா இருந்தது எங்க இருந்து வருது? எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து வருது, மனசுல இருந்து. மனசு சொல்லுது நல்லா இருந்தது, இதமா இருந்துச்சு, சுகமா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எப்படி சொல்ல தெரியா, வர்ணிக்க தெரியா, அப்படி எல்லாம் இருக்குது. அப்ப எது அங்க மனசுக்குள்ள போகுதுன்னா அனுபவங்கள், உணர்வுகள் தான் அது போகுது. அது நீங்க சீரிய காலத்துல மறக்க மாட்டீங்க. ஆனா கேட்ட கதைய, படிச்ச பாடத்தை, இன்ஃபர்மேஷன்ஸ், டேட்டாஸ் எல்லாம் மறந்து போவோம். ஆனா இதை நாங்க மறக்க மாட்டோம், உள்ளுக்குள்ளே இருக்கு. அப்ப நானும் ஒரு ஆளோட கதை கேட்கல, அந்த இடத்தை தான் போய் டச் பண்ணணும். அவ என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற இடத்தை தான் நான் டச் பண்ணணும். அப்பதான் அவ என்ன நம்புவீங்க. என்ன நம்புறன்னு சொல்லி இருக்கல்லோ, இந்த வார்த்தைகளை வச்சு நம்ப மாட்டேன். என்னோட அவைகளுக்கு கிடைக்கிற ஒரு ஃபீலிங்ஸ், அந்த உணர்வுகள், அவன் அனுபவத்தை வச்சுதான் அவையில் நம்புவின. சில வழியில என்ன நம்பி நம்பி இருந்து போட்டு நான் ஏதோ அந்த கைவிடுற மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல நடந்துட்டேன். அப்போ கோவம் வந்துடும். முன்ன நான் மேல மாதிரி நம்பினேனே என்று கோவப்பட்டு பேசினாலும் திருப்பி அவைக்கு வீட்டை போயிருந்தது இன்னும் வெறுத்த மனசு வராது. ஏன்னு சொல்லுங்க பாப்போம். இவ்வளவு நாள் நான் அது உண்மையான உணர்வோட பழகினானோ, அது திரும்பி திரும்பி மேல வந்து சொல்லும், அந்தாள் இப்படித்தானே, எந்தாள் இப்படித்தானே, இது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் இப்படி நடந்தது, ஆனா மற்றபடி அந்தாள் இப்படித்தானே, அந்தாள் இப்படித்தானே. இந்த மனசு திருப்பி திருப்பி சொல்லும். சொல்றதால வெளியில திருப்பி ஒரு அகங்காரத்துல கோவம் மாதிரியும், நான் இனிமே உன்னை நம்ப மாட்டேன் என்ற மாதிரி காட்டி கொண்டாலும் ஆள் மனசு அவருக்கு சொல்லி கொண்டிருக்கும், நான் நம்பக்கூடிய ஒரே ஜீவன் நீதானப்பா. மனசு உள்ளுக்கேறது கதைக்கு சொல்லு. அதனால நான் என்னத்தை அனுபவிக்கிறேனோ அதைத்தான் நான் மற்றவர்களுக்கும் கொடுப்பேன். ஒரு ஆள் கோவப்படுது, மற்றவர்களை துக்கப்படுத்துது, அது இது கண்டா முதல்ல நான் விளங்கி கொள்ளணும். என்ன விளங்கி கொள்ளணும்? அந்த ஆள் அப்படின்றது இல்லை, அந்த ஆள் உள்ளுக்குள்ள சரியான சோகமா இருக்குது, சரியான ஏதோ ஒன்றோட கஷ்டப்பட்டு கொண்டு, போராடி கொண்டு, அந்தரப்பட்டு கொண்டு, எங்க போய் எப்படி சோர்ட் அவுட் பண்றதுன்னு தெரியாம அங்கெல்லாம் வச்சு கொண்டு நிக்குது. பாவம் அப்படி யோசிக்கணும். ஆனா பதிலுக்கு எங்களுக்கும் அவர்கள் ஒரு வெறுப்பு தான் பெறும், கோவம் தான் பெறும். எங்கேயோ இடத்துனா அவரை ஹீல் பண்ண வேண்டி இருக்கும். அப்படி ஒரு ஹீலரா நான் மாறணும். இப்படி என்ன நான் கையாளக்கூடிய ஒரு ஆளா இருந்து மற்றவையிலையும் கையாளக்கூடிய ஒரு ஆளா இருந்தேன்டா இந்த உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கு. ஏன்னா மனசு எப்பவுமே கூலா அமைதியா வச்சுக்கொள்ளோ.
ஒர்க் அவுட் பண்ணி கொண்டிருக்கிறேன். இதயம் படபடக்காது தானே. அப்ப ஹார்ட்டுக்கு வேலை குறையுது. வேலை குறைவுன்னா கடனாளிக்கு வேலை செய்யும். அதே நேரம் இந்த குருதி அழுத்தம் குறைவா இருக்கும். யோசனை கூடினா குளுக்கோஸ் லெவல் கூடு. சில பேர் வந்து டயபெட்டிக் எவ்வளவு மருந்த போடினோம், இன்சுலினை போடினோம், குறையவே குறையாது. அங்க உள்ளுக்கு வேற சப்ஜெக்ட் இருக்கு. அதை சரிப்படுத்தும் வரைக்கும் நீங்க எத்தனை இன்சுலினை போட்டாலும் குறையவே குறையாது. பிரச்சனை வேற. அது அவைக்கே விளங்காம இருக்கு. அப்படி மொத்தத்துல எங்களோட உடல்நிலைய கட்டுப்படுத்துறதும் மனசுதான். இப்ப மொத்தத்துல வாழ்க்கையில ரொம்ப இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட் மனம்தான். அப்ப அந்த மனச இப்போவாவது கவனிப்போமே இந்த திணைக்களங்கள் யோசிச்சது நல்லது. அதான் சொன்னீங்க. என்னன்னு சொன்னா அந்த வாழ்க்கைக்கு வரைக்கும் சொன்னீங்க வாழ்க்கை. நீங்க சொன்னீங்களா அந்த ப்ளூ ஷர்ட் போட்டு அவன் தொழில் வாழ்க்கை எல்லாத்துக்கும் இது ஒரு தொடர்ந்து போற விஷயம். இந்த வகுப்புல படிக்கிற பாடங்கள் வகுப்பு பாடங்கள் சிலவளவை மறந்து போவின. ஆனா இப்ப அவைகளுக்கு வந்து சின்ன பிள்ளைகளா இருந்தா அவைக்கு வந்து இப்போ ஒரு சிந்திக்க சொல்லணும் பாசிட்டிவான விஷயங்களை, ஒரு அமைதியான விஷயத்தை வெளிப்படுத்துற மாதிரி அல்லது அமைதியான ஒரு சூழலை வரைய சொல்லலாம். அந்த பிள்ளைகள் வரைகிற படங்கள்லயே உங்களுக்கு அதுகள பின்னணிகளை விளங்கணும். அந்த உண்மையில ஒவ்வொரு பிரைமரி டீச்சர்ஸ் வந்து கட்டாயமா ஒரு சைக்கியாட்ரிஸ்டா இருக்கணும், ஒரு உளவியல் நிபுணரா இருக்கணும். பாவங்கள் தானே, குழந்தை பிள்ளைகள் இல்லை. அது ஒவ்வொன்றும் ஒரு இதுல இருந்து வரையினா ஒவ்வொன்றும். அன்றைக்கு ஒரு சின்னவர் ஒரு ஆளு நான் இங்க யாழ்ப்பாணம் கூட்டின்னு வந்தது. அதுக்கு ஒரு 8 வயசு இருக்கு. சிட்டியான துடியாட்டம், நல்ல உற்சாகமான பேர் வழி. ஆனா நல்ல பிள்ளை. அவருக்கு அந்த சங்குப்பட்டி பாலம் ஒரு வாழ்க்கையிலேயே ஒரு உலக மகா அதிசயம் மாதிரி. கோடைக்குள்ள எப்ப சங்குப்பட்டி பாலம் வரும் அதை கண்டோட பெரிய ஆனந்தம் அவருக்கு. அதெல்லாம் கொண்டாடி முடிச்சு திரும்பி வரைக்கும் கொஞ்சம் லேட் ஆயிட்டுது, இருட்டிட்டுது. அப்ப பின்னால 3வது சீட்ல அப்படிதான் இருந்தவர். நான் 1வது சீட்ல 1/2 மணித்தியாலும் 1 மணித்தியாலத்துக்கு ஒருக்கா சிஸ்டர் உயிர் போற மாதிரி கத்துவார். நானும் திரும்பியும் பாக்குறேல, பேசாம இருப்பேன். சங்குப்பட்டி பாலம் கடந்துட்டோமா திருக்கேதீஸ்வரத்துல வந்து நின்று கொண்டு சிஸ்டர் சங்குப்பட்டி பாலம் கடந்துட்டோமா கத்துறாரு இருந்து கொண்டு. அப்ப நான் அவரை சத்தம் போடாத மானத்தை வாங்குறேன்னு சொல்ல தேவையில்லை. இந்த பஸ்ல இருக்கிற எல்லாருக்கும் என்ன தெரியும், அவர் ஒரு 8 வயசு பிள்ளை. அதே ஒரு ஜோக்கா தானே அவை பாப்பினா. இதுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லத்தானே. கத்தி கடைசி நான் காலுக்குள்ள இயர்போனை போட்டு சும்மா அது ஒன்றுமே போகல, சும்மா இயர்போனை போட்டு கொண்டு பேசாம இருக்க. அப்புறம் மூஞ்சிக்கு முன்னா வந்து சிஸ்டர் சங்குப்பட்டி பாலம் கடந்துட்டோமா, கல்லாடியில வந்து நின்று கொண்டு சங்குப்பட்டி பாலம் கடந்துட்டோமா. அவ்வளவு பொறுமையா இருந்த சங்குப்பட்டி பாலத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இத நான் ஒரு லைட்டா எடுக்காட்டி எனக்கு எப்படி இருக்கு, கோவம் தான் வரும், எரிச்சலா இருக்கும். மண்ணா இருக்கே வந்துட்டோம்டா, அது யாழ்ப்பாணத்துல இருக்குது, சங்குப்பட்டி பாலம் கடந்துட்டோமா. அவருக்கு ஏதோ இந்த வாழ்க்கையில என்னத்தையோ துளைச்ச மாதிரி ஒரு ஏமாற்றம். இது அந்த சைக்காலஜியை நாம் விளங்கி கொள்ள வேற. இப்படி உங்களுக்கு எத்தனை கேஸ் இருக்கும். சின்ன வகுப்புல 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்புல எத்தனை விசித்திரமான கேள்விகளை வந்து கேட்டோன்றிருப்பீங்க. அப்படியா இப்படியா அதுவா இதுவாட்ட சும்மா போய் இருடான்னு போய் சொல்லணும் போல இருக்கு. அப்படித்தானே வேற. ஆனா அதை ரசிக்கிறதுக்கு எனக்கு ஒரு மனப்பான்மை வேணும். ஏன்னா இந்த வயசுல நாங்க அவைக்கு சொல்ற பதில்கள் எல்லாம் ஒரு பெரிய ஒரு ஜிஏ, உங்களோட கிளாஸ்ல ஒரு ஜிஏ இருப்பார், ஒரு டிஎஸ் இருப்பார், ஒரு பெரிய சயின்டிஸ்ட் இருப்பார், ஒரு டாக்டர் இருப்பார், ஒரு பெரிய ப்ரொஃபசர் இருப்பார். அவை எல்லாரும் இருக்கீனா, அவை எல்லாரையும் வளர்த்து வர்ற ஒரு பொறுப்பு தான் நான். அப்படித்தானே. அவையின மனசுல நம்ம கடைசி வரைக்கும் கோவப்பட்டு எதுவும் சொல்லிடக்கூடாது. அது அப்படியே ஈட்டி மாதிரி போய் குத்திடும் உள்ளுக்குள்ள. அது அங்க இருந்து வேலை செய்யும், வாழ்க்கையே பாழாக்கிடும். அது
அந்த ஈட்டி எனக்கு திருப்பி வருமல்ல ஒரு நாளைக்கு, அதைத்தான் நான் நினைக்கணும். அந்த கர்ம வினைக்கு நான் பயப்படணும். பயப்பட்டு அப்ப இது உண்மையா எதுவுமே ஒரு தொழில் இல்லத்தானே, அப்படித்தான் நான் யோசிக்கணும். அப்ப அதுகளோட மனசுல எப்பவுமே ஒரு பசுமையான அனுபவங்களும் உணர்வுகளும் அதுகள் நல்ல ரிலாக்ஸா இருக்கணும். அதுக்கு உண்மையில நாங்க நல்ல ரிலாக்ஸா இருக்கணும். சரி, அப்ப இப்ப நாங்க இப்ப நாங்க தியானம் செய்யறேன்னு சொன்னா முதலாவது நான் கையில கால இருக்கிறது எல்லாத்தையும் கீழே வைப்போம். இங்க நாங்க கதிரையில இருந்து கொண்டு தியானம் செய்வோம், நிலத்துல இருந்து கொண்டும் செய்யலாம். எல்லாருக்கும் நிலத்துல இருக்கலாதானே, பஸ்ல போகைகளையும் நான் செய்யலாம். எல்லா நேரமும் எனக்குள்ள நான் ஆழமா பயணிக்கிறது தான். இந்த இடத்துல எந்த மனச நான் தான் கொண்டு போகணும். முதல்ல ஆரம்பத்துல நாங்க இதை கைடட் மெடிடேஷன் சொல்லுவோம், அதாவது வழிநடத்தப்பட்ட தியானம். ஏன்னா இந்த மனதுக்கு நான் என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியாம இருக்குமல்லோ, அதுக்காக ஆரம்பத்துல இந்த கொமெண்ட்ரி என்று சொல்லி தியான வர்ணனை ஒன்றில் டேப்ல போட்டு அல்லது இந்த போன்ல நிறைய யூடியூப்ஸ்ல எல்லாம் இருக்குது, அதை போட்டு அதை கேட்டுக்கொண்டு உண்மையில அது ஒரு விஷுவலைசேஷன். மனதுல நான் அதை உருவகப்படுத்தி மனதுல நான் அதை பார்த்து அந்த இடத்துக்குள்ள அந்த உணர்வுகளுக்குள்ள என்ன நான் முழுமையா கொண்டு போய் என்ன நான் நிலைநிறுத்தி வச்சிருக்கணும். இப்படி போற இந்த பயணத்துல எங்க மனசுக்கு ரொம்ப பழகின ஒரு விஷயம் நல்ல விஷயங்களை யோசிக்கிறது. அது எங்க மனசுக்கு நல்லா பழக்கப்பட்டு போச்சல்லோ, நான் அதுக்கு ஒரு கடிவாளம் போட்டு பழக்கையில. அப்ப பல விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகம். இப்ப நான் 2 வசனம் சொல்ற கேப்புக்குள்ளேயே பல விஷயங்கள் வந்துடும். ஆனா நான் தான் திருப்பி இந்த மனசுக்குள்ள நான் இப்ப இதுக்காகத்தான் அமர்ந்திருக்கிறேன், நான் இப்ப இதுக்காகத்தான் அமர்ந்திருக்கிறேன். சில வேளையில நான் இதுக்காக அமர்ந்திருக்கிறேன்படியே மறந்து போற அளவுக்கு போயிடுவோம். எங்கேயாவது போயிட்டு திருத்தி பண்ண முடிஞ்சு சிச்சி எழும்பி வருவோம். திருப்பி மனசை கொண்டு வருவோம் தானே. ஆரம்பம் அப்படித்தான் இருக்கும். எனக்கு தியானம் வரலன்னு முடிவெடுத்துட கூடாது. ஏன்னா எங்க மனச இப்ப எத்தனை வருஷமா நாங்க அந்த எண்ணத்துக்கு வாழ விட்டுட்டோம். இப்ப கொண்டு நான் அதை ஒரு வரையறைக்குள்ள கொண்டு வரேன்னா நீண்ட பயிற்சியில வரும், தொடர்ச்சியான பயிற்சியில வரும். ஆனா கட்டாயம் செய்ய வேண்டிய பயிற்சி. அப்ப நாம சொல்லிக்குள்ள இந்த உடல்ல உயிராகிய நான் இந்த 2 புருவங்களுக்கு மத்தியில நெற்றியில ஒரு ஒளியா ஒரு நட்சத்திரம் போல இருக்கிறேன் என்று நான் சொல்லிக்குள்ள உங்களோட மனதுல நீங்க இந்த இடத்துலதான் உங்களோட முழு கவனத்தையும் கொண்டு வரணும். கொண்டு அதுல ஒரு நட்சத்திரம், இந்த உயிர் கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி. அப்ப நான் ஒரு ஒளி புள்ளி வடிவம்ன்றது அதை நான் போக்கஸ் பண்றதுக்காக நான் சொல்லிக் கொள்றது. ஒரு நட்சத்திரம் போல ஒரு பிரகாசமா இருக்கிறேன். இந்த சக்தி ஆகிய நான் எப்படிப்பட்டவன் என்னெல்லாம் செய்வேன். அத மாதிரி நான் இறைவனை கூட ஒரு ஒளியா ஒரு சக்தியா நான் நினைக்கலாம். மனசுல நினைச்சு அவரோட நான் தொடர்பு படையக்குள்ள அந்த உணர்வலைகளை நான் எனக்குள்ள கொண்டு வாரேன். அவரை போலவே நானும் ஆகிறேன். அவர்கிட்ட எல்லா சக்திகளும் எனக்குள்ள வியாபிக்குது. நானும் ஒரு நுழைவானவன் ஆகிறேன், ஒரு பலசாலி ஆகிறேன், உறுதியானவன் ஆகிறேன். ரெண்டு பிறகு கொஞ்ச நேரம் நான் சைலன்ஸ் ஆயிருப்பேன். அந்த நேரத்துல நீங்க அந்த எண்ணங்களுக்குள்ளேயே இருக்கணும், வேற இடங்களுக்கு ஓடி தெரியக்கூடாது. ஏன்னா மனசுக்குள்ள அப்படி ஓடினாலும் என்ன நான் பிடிச்சு கொண்டு வருவோம் அந்த இடத்துல வச்சிருக்கோம். செய்வோமா? சரி, ஓகே. நேராக நிமிர்ந்து அமர்ந்திருங்க. கை கால்கள் ரிலாக்ஸாக வச்சுக்கொள்ளலாம். கையில விருப்பம்ண்டா சின்முத்திரை பிடிச்சு கொள்ளலாம், இல்லாட்டி பெருவிரலையும் என்னோட சுண்டு விரலையும். அது கூட என்னுடைய விழிப்பு நிலையை நான் உறுதிப்படுத்துறதுக்காகத்தான் அந்த முத்திரை. அப்படி அந்த முத்திரை பிடிச்சு கொண்டிருக்க உங்களுக்கு அதுல உங்களோட அட்டென்ஷன் போகுதுன்னு நினைச்சா கையை தளர்வாகவும் வச்சிருக்கலாம். 2 கால்களும் பாதங்களும் நிலத்துல சமாந்திரமா முட்டுற மாதிரி வச்சுக்கொள்ளணும். கண்களை மூடிக்கொண்டு
இங்கு கூறப்படும் வார்த்தைகளில் என்னுடைய கவனத்தை முழுமையாக செலுத்த வேண்டும். சிறிது நேரம் நான் அமைதியாக இருந்து என் சுற்றுப்புற சூழலில் கேட்கும் ஓசைகளை அவதானிக்கின்றேன். இந்த சரீரம் ஒரு பொம்மை போன்றது. இந்த ஆற்றல் மிகு சரீரம் ஒரு பொம்மை போன்றது. இந்த சரீரத்துக்கு உயிர் கொடுத்து செயல்படுத்திக் கொண்டிருப்பது உயிராகிய ஆத்மாவாகிய நான். ஆத்மாவாகிய நான், உயிர் சக்தியாகிய நான் இந்த உடலில் இரு புருவங்களுக்கு மத்தியில் நெற்றியில் திலகமிடும் இடத்தில் ஒரு சின்னஞ்சிறு புள்ளியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உயிராகிய நான் இந்த காதுகளால் புறச்சூழலின் ஓசைகளை கேட்கிறேன். என் மனதால் அவற்றை அறிகிறேன். கண் என்ற புலனுறுப்பினால் வெளி உலக காட்சிகளை பார்க்கிறேன். என் மனதால் புரிந்து கொள்கிறேன். கை கால்களை உயிர் சக்தியாகிய நான் அசைக்கின்றேன், செயல்படுகின்றேன். வாயினால் வார்த்தைகளை பேசுகின்றேன். மொத்தத்தில் எண்ணற்ற பல காரியங்களை, பொறுப்புகளை, செயல்களை, தீர்மானங்களை நானே செய்கின்றேன். ஆத்மாவாகிய நான் இயற்கையில் அமைதியானவன். என்னால் நிதானமாக, மௌனமாக, நிசப்தமாக இருக்க முடியும். காரணம், நான் இயற்கையில் அமைதியானவன். ஆத்மாவாகிய நான் அன்பான குணமுள்ளவன். நான் எல்லோரையும் ஆதரிக்கின்றேன். என் உணர்வுகளால் அரவணைக்கின்றேன், ஏற்றுக்கொள்கின்றேன், மதிப்பளிக்கின்றேன். அன்பை பரிமாறுவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆத்மாவாகிய நான் மகிழ்ச்சியானவன். எல்லோருடைய மகிழ்ச்சியையும்
பார்க்கும்போது எனக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். காரணமின்றி மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். காரணம் மகிழ்ச்சி, புன்னகை, சிரிப்பு என்றென்றும் என் இயல்பில் கலந்த உணர்வுகள். ஆத்மாவாகிய நான் கருணையானவன். தயாள குணம், பகிர்தல், உதவி செய்தல் என் இயல்பில் கலந்த உணர்வுகள். ஆத்மாவாகிய நான் பலமானவன், உறுதியானவன், சக்தி நிறைந்தவன். பரமாத்மா சிவனின் திவ்ய புத்திரன். அவரை போலவே எல்லா வல்லமைகளும் எனக்குள் நிறைந்திருக்கின்றது. இவ்வுலகில் என் ஆதாரம், என் குணங்கள், என் ஆற்றல்கள், என் மனோபலங்கள் ஆத்மாவாகிய நான் விவேகமானவன். ஆழமாக சிந்திக்கும் ஆற்றல் கொண்டவன். அறிவு நிறைந்தவன். புரிதல் என் சக்தி. உண்மையானவன். ஆத்மாவாகிய நான் எதையும் செய்யக்கூடிய ஆற்றல் கொண்டவன். மௌனத்தில் எனக்குள் நான் பல பதில்களை காண்கிறேன். ஆத்மாவாகிய நான் நல்ல மனம் கொண்டவன். அமைதியை நேசிக்கின்றேன். எல்லா ஆத்மாக்களையும் நேசிக்கின்றேன். எல்லாவற்றிலும் எல்லாவர்களிலும் நல்லவை மட்டுமே பார்க்கிறேன். கற்றுக்கொள்கிறேன். ஒவ்வொரு சந்தர்ப்பமும் ஒவ்வொரு மனிதர்களும் எனக்கு பல மன தெளிவுகளை ஏற்படுத்துகின்றன. ஆத்மாவாகிய நான் எனது பாகங்கள் அல்ல. ஆத்மாவாகிய நான் ஒரு நடிகன். எனது பாகத்தை சிறப்பாக நடிக்கின்றேன். என்னுள் நான் மனநிறைவு காண்கிறேன். என் மீது நான் அளப்பரிய நம்பிக்கை வைத்திருக்கிறேன். என்னால் முடியும். எதுவும் முடியும். நான் மிகச் சிறந்தவர். தவறுகள் செய்தாலும் கற்றுக்கொள்கிறேன். நான் நல்லவன். உன்னதமானவன். உயர்ந்தவன்.
என் மீது நான் முழுமையாக பொறுப்பெடுக்கின்றேன். நான் வாழும் சமூகத்திலும் பொறுப்பானவனாக திகழ்கிறேன். எனக்குள்ளும் இவ்வுலகிலும் ஆழ்ந்த அமைதியை உணர்வலைகளாக பரப்புகின்றேன். நான் பரமாத்மா சிவனின் உதவியாளர். தன் பண்புகளாலும் இயல்புகளாலும் இவ்வுலகை ஆள்வதற்காக இறைவன் என்னை அனுப்பி வைத்திருக்கிறார். அந்த பரம்பொருள் சிவனை ஜோதி வடிவமாக விண்ணுலகையும் கடந்து பரம் தாமத்தில் அந்த உன்னத உயர் வீட்டில் அவரை நான் காண்கிறேன். அவரின் தூய கிரணங்கள் எனக்குள் வியாபிக்கின்றது, என்னை நிறைக்கின்றது. என்னை கழுவி சுத்தம் செய்கின்றது. நான் புது வாழ்வு பெறுகிறேன். இந்த எண்ணங்களுடன், உணர்வுகளுடன், அனுபவங்களுடன் என்னை நான் நெற்றியின் இரு புருவங்களுக்கு மத்தியில் இருக்கும் ஒளி மிகுந்த பிரகாசமான ஆத்மாவாக பார்க்கிறேன். இதே உணர்வுகளோடு மனோநிலையில் இவ்வுடலுடன் இணைந்து இவ்வுடலின் ஊடாக செயல்பட ஆரம்பிக்கின்றேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நீங்க கண்களை திறந்து கொள்ளலாம். எல்லாரும் உங்களோடயே நீங்க இருந்தீங்களா? எங்கேயாவது போனீங்களா? யாராவது வந்தவீங்களா? உங்கள்கிட்ட வசிச்சதா? உதவி செய்யுங்க. உங்க எல்லாருக்கும் செய்முறை தியானம் சொல்லி இது பிரம்மகுமாரிகளோட வெளியீடு புக் உண்டு. ஆனா இதுல இருக்கிற பாடங்கள் நீங்க ஸ்கூல்ல பிள்ளைகளுக்கு செய்ய இயலாது, உங்களுக்கு நீங்க படிக்கலாம்.
நீங்க தனிப்பட்ட முறையில உங்களுக்கு விருப்பம்னா இங்க தியான வகுப்புகளுக்கு வந்து கலந்து கொண்டு இதை வாசிச்சீங்கன்னா இன்னும் கூட விளக்கமா இருக்கும். ஆனா இதுல பின்னால தியான பயிற்சின்னு சொல்லி ஒவ்வொரு பாடத்துக்கு பிறகும் இருக்குது. அது எவ்வளவு தூரம் நீங்க பிள்ளைகளுக்கு ஏத்த மாதிரி அத மாத்தி அவையோட வயசுக்கு ஏத்த மாதிரி செய்து கொடுப்பீங்கன்னா இப்படி கொமெண்ட்ரி சொல்லி இத கொமெண்ட்ரின்னு சொல்லுவாங்க. இந்த கிரிக்கெட் மேட்ச்ல கொமெண்ட்ரி சொல்லுவீங்க. அப்ப எங்களுக்கு மனத்திரையில அந்த கிரிக்கெட் இதோடு மேலும் அந்த மாதிரி இது சொல்ல சொல்ல பிள்ளைகளுக்கு செய்விக்கிறது. சில பிள்ளைகள் சரியான சின்சியரா இருந்து செய்யுங்கள், உண்மையா அப்படியே செய்யுங்கள். சில பிள்ளைகள் எப்படா முடியும் மெல்ல மௌத்த கண்ணு திறந்து பார்த்து கொண்டிருப்பின. அதுல நீங்க கணக்கெடுக்க கூடாது, ஏன்னா குழந்தைகள் தானே. அப்படி இந்த புக்கை நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம். எல்லாரும் வந்து அமைதியா ஈடுபாடா இருந்து கேட்டவங்க எல்லாருக்கும் நன்றி. தமிழ் இருக்கும் நன்றி. தொடர்ந்து நீங்க இங்க வரணும், நீங்க உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கைக்கு இதுல பயன்பெறணும் என்பது எங்களோட உளமாற ஆசை. சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Awesome.